நான் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். எப்பிக்ஸ்லேருந்து. ஸ்ரீகிருஷ்ணருக்கு 2 பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்க பேர் தான் பாமா, ருக்மணி. கடவுளுக்கே 2 பொண்டாட்டியா அப்படின்னு நம்மெல்லாம் யோசிக்கிறோம், யோசிச்சுட்டே தான் இருப்போம். சரி, நம்ம ரிலீஜனில் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும், காரியம் இருக்கும். நம்ம இப்போதைக்கு அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் இந்த எப்பிக்ஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயிலிங்காக சொல்கிறேன். ஒரு நாள் ஸ்ரீகிருஷ்ணர் வரும்போது பாமா ரொம்ப கோபமாக இருந்தான். என்ன பாமா நீ கோபமாக இருக்கேன்னு சொல்லிட்டு, நல்ல அவர் தான் காதலர் ஆச்சே, அன்பா அவர் எப்படியோ தட்டி என்ன கோவப்பட்டாலும் இவர் கோச்சிக்காதுக்கு என்னம்மா என்னாச்சுன்னு கேட்டிருந்தப்போ பாமா சொன்னான், இல்லை நீங்கள் எனக்கு தெரியாமல் பாரிஜாத புஷ்பத்தை உங்கள் பொண்டாட்டி ருக்மணிக்கு கொடுத்துட்டீங்க, எந்த விதத்தில் நான் குறைச்சல் அப்படின்னு கேட்டான். ஐயோ, அப்போது அவர் சொன்னார், ஏம்மா அவளும் என் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொன்னார். அது சரி, எனக்கு புரியுது, நானும் உங்கள் பொண்டாட்டி இல்லையா, ஏன் அவங்கக்கிட்ட போய் பாரிஜாத புஷ்பத்தை கொடுத்தீங்க, எனக்கு ஏன் கொடுக்கலை அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் யோசித்தார், இது என்னடா அது, உள்ளே நுழையிறேன், யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, காவல்காரங்க பேச மாட்டேங்கிறாங்க, தோழிகள் பேச மாட்டேங்கிறாங்க, கதவு சாத்தின்னு பாமா உள்ளே போயாச்சு. இப்போ இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கிறதுல கோவம் இருந்தால் கதவை சாத்தின்னு உள்ளே போயிடுவாங்க, பசங்க உள்ளே போயிடுவாங்க, பேரண்ட்ஸ் கதவை தட்டுவாங்க இல்லையா. அப்போ அது அந்த காலத்துலேயும் நடந்திருக்கு. ஆனால் அது கிருஷ்ணருக்கு, இது நமக்கு பேரண்ட்ஸுக்கு, அவ்வளோதான். கதவு தட்டி அப்புறம் கதவு திறக்கலை, சண்டையெல்லாம் போட்டு ஃபைனலாக இப்படியோ கதவு திறந்தான். நம்ம எப்படி குழந்தைகிட்ட அம்மா கதவு தரமா, என்னம்மா ஆச்சு, எதாவது நம்ம பண்ணியிருந்தேன், என்ன தப்பு, அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணரும் பாமா கிட்ட சொல்லியிருக்காங்க. கதவையும் திறந்தான். கதவு திறந்தப்ப என்னம்மா இப்படி ஆச்சு கேட்டாங்க. எப்படி நீங்கள் பாரிஜாத புஷ்பத்தை ருக்மணிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் இருக்காரே எப்படி எல்லாமோ சமாளித்து அவங்கள ஓகே சொல்ல வைக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை அடுத்த ஷார்ட்டில் சொல்கிறேன். நமஸ்காரம்.